ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. பொதுவா தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது. குரு பயிற்சி அப்படிங்கிறது ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஏற்படும். அதே போன்று ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அப்படிங்கிறது ஏற்படுது. அப்படி இருக்கும்பொழுது தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி குரு பார்வையில தான் இருக்கீங்க. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சிறப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும். பொதுவா ராசிநாதன் குரு அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. குருவுடைய பார்வையில நீங்க இருக்கிறதால பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். கணவன் மனைவியில ஒற்றுமையா செயல்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமா ஏற்படும். கடன் பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாப்ல இந்த குருவை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து அசிங்கம் அவமானம் இது போல விஷயத்துல நீங்க இருந்தாலும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரத்துல நீங்க இருப்பீங்க. அதனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறது நண்பர்களால வளர்ச்சி, உறவினர்களால முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுப்பாப்புல இந்த குருவை பொறுத்த வரைக்கும். அதே போன்று இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாப்புல. ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு மறையிறது சகட தோஷ அமைப்பை ஏற்படுத்தினாலும் குரு அங்க உச்சம் அடைகிறதால அதாவது ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உருவாகும். ராசிநாதன் உச்சம் அடையறதால நினைச்ச வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. அதாவது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல பொருளாதார ரீதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்க காட்டுல மழை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது குரு 8ஆம் இடத்துல இருந்தாவே வங்கி கணக்குல சேமிப்பு அப்படிங்கிறது உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த குரு 8ல அமர்ந்து தன்னுடைய 5வது பார்வையா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல குரு பார்க்கும்பொழுது லாப நோக்கோடு நீங்க செயல்படுவீங்க. நல்ல லாபங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுறது, அதன் மூலமான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அதாவது எனக்கு முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிடுச்சு, நான் மறு திருமணத்துக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு மறு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும். அதே போல இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும். நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமா நீங்க வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டு மூலமான வருமானங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அந்த குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதாவது குடும்பம் இல்லாத நபர்களுக்கு இந்த வருஷம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமையும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் வரன் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வரன் அமையல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் நீங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். நல்ல வருமானங்கள் மூலமான வீடு வண்டி வாகனம் தோட்டம் துருவு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி தசை புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சக்கர வாகனமோ இல்லைன்னா 4 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல வீடு கட்டக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. அந்த குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாப்ல. 4ஆம் இடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வாகனம் சொல்றது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாப்புல இந்த குருவை பொறுத்த வரைக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு, உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. பொதுவா எனக்கு வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேலதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தாலும் இந்த
குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வேலையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படுறது, ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். நான் அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அரசியல்ல வெற்றி பெறது, அரசியல்ல முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது, பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது, மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாப்ல. அதே போன்று விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்காது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, பங்காளி பங்காளி உறவு நிலையில விரிசல்களை ஏற்படுத்துறது, ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும். தந்தைக்கு வீண் விரைய செலவு, மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சில மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு சில பிரிவு நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தந்தை வர்க்கத்தை கொஞ்சம் கவனத்துல கொஞ்சம் அதிகமா செலுத்துறது நல்லது. தந்தை மூலமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம். தாய் மூலமான ஆதாயங்கள் அதிகமா இருக்கும். தாய் வழி உறவுகள், தாய் வழி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். ஆனா தந்தை வழி உறவா இருக்கட்டும், இல்ல தந்தை மூலமான அனுகூலங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு பெருசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் குருஸ்தலம் ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்து வர்றது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.